ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Xiaomi Pad 6 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டைமில் இந்த பேட் வாங்கலான்னு பிளானில் இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு 20,000 ஒரு டேப் வாங்கலான்னு பிளானில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அன்பாக்சிங்னு பேசுகிறப்ப நான் வந்து ஒரு சில கார்டு பிரச்சனை அப்படின்றதுனால ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தனியாகவே வந்து எடுத்து ஷூட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படிங்கிறதுனால நான் அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணேன். பட் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு M1 அன்பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட பாக்ஸ் எப்படி இருக்குது. அதை அன்பாக்சிங் பண்ணுறப்ப கூட அப்படியே தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணதுமே இங்கே டேப்லெட் இருந்துச்சு. அதுவுமே ஒரு சின்ன ரேப்பரோட ஃப்ரண்ட்டில் வந்து முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்ஸ் இருந்துச்சு. ஒரு பாக்ஸ் வந்து பேப்பர் கண்டென்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேப்பர் மெட்டீரியல் மட்டுமே ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டருக்காகவும் கேபிளுக்காகவும் கொடுத்துருந்தாங்க. 33 வாட்கான அடாப்டர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிள்னு பார்த்தோம்னா இங்கே USB Type-C கேபிள் ஆரஞ்சு ஆக்சன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேட் 6ஓட ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா டாப்பில் இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் டால்பி அட்மாஸ்க்கான ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது. சைடில் பார்த்தோம்னா பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே கொடுக்கல, பிளேனாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேபோட திக்னஸ்னு பார்த்தோம்னா 6.5 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாட்டம்லையும் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் Type-C போர்ட், அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் சைடு டாப்பில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே ஒரு மைக்கும் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடோட பாட்டம்லையும் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இந்த சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் கேமரா மாடியூல் அப்படியே வந்து MI 13 Pro பார்த்தா எப்படி இருக்குமோ அதுக்கு சிமிலரான ஒரு டிசைன் தான். பார்க்குறதுக்கு இங்கே டுவெல் கேமரா மாதிரி தெரியும். ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் கேமரா தான். f2.2 ஆப்பர்ச்சரில் 13 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே Xiaomiயோட பிராண்டிங் இருக்குது. அதுக்கு கீழே மேக்னெட்டிக் கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த பின்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தாலும் இங்கே அதே f2.2 ஆப்பர்ச்சரில் 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேல இருக்க பெசல்ஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாகவே இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூவில் அவ்வளோதான். இப்போ டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேல கவர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளேவோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. 11 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு அமௌல்டாக எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். பட் நீங்கள் அமௌல்டு இல்லாட்டியும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தா கூட இங்கே 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR சப்போர்ட் இருக்குது. மெயினாக HDR10 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை வீடியோவோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டால்பை விஷனுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டால்பை அட்மாஸும் இருக்குது. மீடியா கன்சம்ஷனுக்குலாம் வேறு லெவல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேமிங்க்குமே சூப்பராக இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் கூட வாங்குறப்ப அமௌல்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மோஸ்ட்லி வந்து அமௌல்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ டிஸ்பிளே இங்கே ரொம்பவே குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வீடியோ எப்படி இருக்குது, மீடியாவில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நானும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தேன். டாக்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, அமௌண்ட் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அந்த அளவுக்கு இல்லாட்டியும் இங்கே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அக்யூரேட்டாக இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேல எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒரு நல்லா பார்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிளாக் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கல. பிளாக் கலர் வந்து ஸோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஸோ HDR கண்டென்ட் பார்க்குறப்ப இன்னுமே டாப் நாச்சாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 550 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதுனால அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே ஓகேவாக தான் இருக்குது. பிரைட்னஸ் போதுமான அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணுறத விட இங்கே அவுட்டோரில் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சால் கூட அவுட்டோரில் தேவையான பிரைட்னஸ் இங்கே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அவுட்டோரில் நல்லா பார்க்குற அளவுக்கு இந்த டேப்லெட்டில் பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஸோ மற்ற மீடியா கேமிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே டிஸ்பிளேல இருக்க மற்ற ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். கலர் ஆப்ஷன்ஸ்னு இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் கலர் ப்ரோ, விவிட், சேச்சுரேட்டட்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரிஜினல் கலர் ப்ரோ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயிட் எல்லாமே வந்து ஒரு ப்ளூ டோனோட தான் தெரியுது. விவிட்ல கொஞ்சம் கலர்ஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. சேச்சுரேட்டட் எப்பயும் போல தான். ஸோ இதில் இந்த 3 ஆப்ஷன்ஸுக்குமே நம்ம டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட், வார்ம், கூல், கஸ்டம்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கலர்ஸ்லையுமே நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அடாப்டிவ் கலர்ஸும் இருக்குது. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் தனியாக ஒரு 3 செட்டிங்ஸ் உள்ளுக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் ஒரிஜினல் P3 RGBன்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் P3யோ RGBயோ யூஸ் பண்ணுறப்ப ஒயிட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ டோனோட தான் தெரியுது. ஆனால் ஒரிஜினல் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸுக்குமே கீழே RGB கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹியூ, சேச்சுரேஷன் இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேல ரீடிங் மோடும் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று கிளாசிக் மோட், இன்னொன்று வந்து பேப்பர் மோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டென்ட் ஆர்டிகல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது, ஸ்க்ரீன் பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து இருக்கிறது அடாப்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளேல ப்ளே ஆகிற கண்டென்ட்டை பொறுத்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நம்ம கஸ்டம் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரப்போ ஒரு 3 ஆப்ஷன் இங்கேயும் கொடுக்குறாங்க. 60 ஹெர்ட்ஸ், 90 ஹெர்ட்ஸ், 144 ஹெர்ட்ஸுக்கான 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனுவலாக சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ இமேஜ் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 இருக்குது. என்னன்னா ஏஐ HDR என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணி நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதோட கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவாக தெரியும், டீட்டெயிலாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் MEMCயுமே நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக தெரியும். அந்த வீடியோ பார்க்குறப்ப நல்லாவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொடுக்கும். இப்போ மீடியா பிளேபேக் வருவோம். ஒரு நார்மலாக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கும் ஒரு யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா HDR கண்டென்ட் பார்க்குறதுக்கும் நார்மல் கண்டென்ட் பார்க்குறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியணும். ஸோ இங்கேயுமே இந்த டிஸ்பிளே நீங்கள் HDR கண்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் வந்து கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைட் பை சைடில் வந்து பாருங்கள், நார்மல் கண்டென்ட்டுக்கும் HDRல ப்ளே பண்ணுறதுக்கும் அந்த டிஸ்பிளேல எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் அமௌண்ட்டை தனியாக வச்சுட்டு இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி அது இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒர்த்தான ஒரு டிஸ்பிளே தான், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரிசல்யூஷனும் அவ்வளோ நல்லா இருக்குது, நல்ல ஒரு டீட்டெயில்டான டிஸ்பிளே, ரொம்ப குவாலிட்டியான டிஸ்பிளேவாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுறப்ப, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அமௌண்ட்டு மட்டும் தனியாக வச்சுட்டு இந்த டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, ஸ்பெக்ஸும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது, டென்சிட்டி கூட நல்லா தான் இருக்குது, ஒரு டீசெண்டான டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. 309 பிக்சல் பெர் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. 11 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, HDR சப்போர்ட் மெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 20,000 பட்ஜெட்டில் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறப்ப HDR சப்போர்ட் எந்த டேப்லெட்லையுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த டேப்லெட்டில் HDR சப்போர்ட்டோட வருது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கேமிங்க்குமே தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ யூஸ் பண்ண ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஒரு பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இல்லை ஒரு நார்மலாகவே ஒரு இந்த டேப்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு லிஸ்டிங் ஏதாச்சும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்பவே அருமையாக இருந்துச்சு, ஒரு பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஃப்ளூயிடாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு, கொஞ்சம் கூட ஸ்டக் ஆகலை. ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அவ்வளோ ஃப்ளூயிடாக இருந்துச்சு. இப்போ மீடியா பிளேபேக்ஸையும் பார்ப்போம். அதே மாதிரி சவுண்ட் இங்கே வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் இருக்கிறதுனால இன்னுமே வந்து பேஸ் பூஸ்டடாக நல்லா லவுடாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ மீடியா பிளேபேக்ஸையும் பாருங்கள், ஸ்க்ரீனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஸ்பீக்கரோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த சவுண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டால்பி அட்மாஸ் எனேபிளில் தான் டிஃபால்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு, யூடியூப் கவர்மெண்ட்டே அப்படின்னாலே அது காமிக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டால்பி அட்மாஸோட ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேஸ் பூஸ்டடாக நல்ல லவுடாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் டால்பி அட்மாஸ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியுது, பேஸும் கொஞ்சம் கம்மியாகிடுது. ஸோ லவுட்லேயும் பேஸ்லேயும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணுவீங்க நீங்கள் அந்த மோடை ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப. ஸோ டிஃப்ரென்ஸையுமே நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பேடோட சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா Android 13 பில்ட் பண்ண MI பேட் 14 வந்து கொடுத்துருக்காங்க. பேடுக்கான ஒரு செப்பரேட்டட் ஸ்கின் இது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே எந்த ஒரு ப்ளோட்வேருமே கிடையாது, யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இந்த பேடில் கொடுத்துருக்க ஆப்டிமைசேஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்க ஏரியாவை அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ளோட்டிங் விண்டோவாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறது, அந்த பாட்டம் பார்ல இருந்து வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் கடையில் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் மினிமைஸ் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் போயிட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. பாட்டம் சென்டரில் நம்ம மினிமைஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு பார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் சைடு ஏரியாஸில் நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ரீசெண்ட் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த வியூவில் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண ஆப்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் கடையில் நேவிகேட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரியான ஃபீச்சர் இங்கேயும் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டமில் பார்க்குற அந்த பாரை நீங்கள் ஸ்வைப் லெஃப்ட் ஆர் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாகவே நேவிகேட் பண்ணவும் முடியுது. இப்போ மல்டி விண்டோன்னு பார்த்தோம்னா 3 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இப்படி ஸ்வைப் பண்ணால் மல்டி விண்டோ ஓப்பன் ஆயிரும்.
ஸோ ஒரு ஆப்பை செப்பரேட்டாக யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மல்டி விண்டோலையும் ஒர்க் ஆச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சைமல்டேனியஸாக ஆப்ஸை இந்த மாதிரி நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. காரணம் இங்கே ஹார்ட்வேர் தரமான ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேருமே நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்குது. ஃப்ளோட்டிங் விண்டோலயே ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இந்த பாட்டம் வியூல இருந்து ஒரு ஆப்பை நம்ம ஃப்ளோட்டிங் விண்டோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ளோட்டிங் விண்டோட சைஸை நம்ம ஈஸியாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடோட பாட்டம்ல இருந்தும் நம்ம ட்ராக் பண்ணி நம்ம எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாட்டம்ல இருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ டாப்ல இருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் அது ஒரு ஃப்ளோட்டிங் ஐக்கான நின்றும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் எப்போ வேணால் அதை ஈஸியாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரேம்னு பார்த்தோன்னா LPDDR5 ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக 8 GB வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறனால இங்கே 5 GB வரைக்கும் தனியாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 13 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தாலும் இங்கே 128 GB 256 GB அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் டைப்புமே இங்கே UFS 3.1 தான். ஸோ மெமரியிலையுமே லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேடில் இருக்க ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ஸோ மெயினாக நான் இந்த டேபை கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான். ஸ்னாப்ட்ராகனோட 870 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன்லையுமே 870 சிப் இருக்க ஒரு ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்குமே அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்குது. நான் வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இப்போயும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ X60 தான். ஸோ இப்போ வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸும் அப்படியே தான் இருக்குது. இந்த டேப்லையுமே அதே சிப் தான் கொடுத்துருக்காங்க. 7 nm பில்ட் பண்ண ப்ராசஸர் இது. ஸோ கேம் பிளேவும் இந்த டேப்ல ட்ரை பண்ணோம். ஸோ HDRல எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட்டில் வச்சு விளையாடும்போது கூட அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட லேக் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் அல்ட்ரா ஹெச்டிக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் ட்ரை பண்ணது HDR வரைக்கும் ட்ரை பண்ணேன். கேம் பிளேயில் உங்களுக்கு அவ்வளோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சவுண்டுமே கேமிங் அப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த டேப்லெட் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி NFSும் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்ல இருந்து அந்த சவுண்ட் எல்லாமே கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ கேமரா பற்றி பார்ப்போம். பேக்கில் வந்து 13 MP f2.2 ஆப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. 4K 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி 60 fps வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா அதே f2.2 ஆப்பர்ச்சரில் 8 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் ஹெச்டி 30 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். கேமரான்னு பார்க்கும்போது டேப்லெட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டேப்லெட்டில் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாட்டியும் இங்கே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நல்லா தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு சாம்பிள்ஸும் நான் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும்னு நினைச்சாலும் இங்கே டாக்குமெண்ட்னு தனியாக ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அந்த மோடில் கேப்சர் பண்ணுறப்ப நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண மாதிரியே கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்குமே இங்கே அடிஷ்னலாக ஒரு 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ்னு பார்த்தோம்னா கைரோஸ்கோப் சென்சார் இருக்கு, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கு, ஆக்சிலரோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேசிக் சென்சார் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மேப் பார்க்கறதுக்கான ஒரு சப்போர்ட் இல்லை. ஏன்னா மேப்புக்கு தேவையான மேக்னட்டோமீட்டர் காம்போ சென்சார் வந்து இங்கே கிடையாது. ஸோ நம்ம ரூட்ஸை வந்து பார்த்துக்கலாம். அதுக்குமே சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நம்ம தான் மேனுவலாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ காரில் போகும்போது நம்ம மோஸ்ட்லி ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அதனால கூட இங்கே ஸ்கிப் பண்ணியிருக்கலாம்.
கைரோஸ்கோப் சென்சார் இருக்குது. நீங்கள் வந்து கேமிங்லாமே நல்லாவே யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு டார்கெட் கைரோஸ்கோப் சென்சார் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த டேப்ல இருக்குது. அதே மாதிரி ப்ராக்சிமிட்டி சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ரைஸ் டு வேக்கப்லாம் இங்கே நல்லாவே ஒர்க் ஆச்சு. இப்போ பேட்டரி பற்றி பார்த்தோம்னா இந்த பேட் 6ல 8840 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்னு பார்க்குறப்ப இங்கே 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 0லேருந்து ஒரு 95% வந்து ஒரு 1.5 மணி நேரத்திலேயே ஃபுல்லாகிடுச்சு. நான் செக் பண்ணப்போ இது நோட்டீஸ் பண்ணது. இப்போ பேட்டரி பேக்கப்னு பார்த்தாலும் எனக்கு நார்மல் யூசேஜில் 2 நாள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ நம்ம ஹெவி யூசேஜ் பண்ணால் கூட 1.5 நாள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். அதனால பேட்டரி பேக்கப்பும் இங்கே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த Xiaomi Pad 6 பற்றின இந்த வீடியோ. இந்த வீடியோ போதுமானதாக இருந்துச்சா? இந்த வீடியோ பற்றி வேறு சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ வேணும்னாலும் என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.